What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். அன்னி பாவங்கள் இதுக்கு முன்னாடி கொழுந்தனார் பாவங்க, இது நாத்தனார் பாவங்கள் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் அன்னி பாவங்கள் வந்தது இல்லையா? ஐயோ, பரவாயில்ல. ஐ திங்க் ஒரு கரெக்டான காம்பினேஷன். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் எடுக்கணும்னு அவங்களுக்கே தோணிருக்கு. எனக்கு ரெண்டு சைடுமே ரெண்டு அண்ணி இருக்காங்க. ஆமா, இல்ல எந்த அண்ணி கூட அதிகமான காம்பினேஷன் வருதுன்னு பார்க்கணும். எனக்கு அதுதான் ஆர்வமா இருக்கு. உனக்கு அண்ணி, நான் அண்ணியா இருக்கேன். நீ அண்ணியா இருக்க? ஓ, உனக்கு அந்த பிரச்சனை வேற இருக்கா? இதில் எதுவும் பேசப்பட்டாலும் என்ன எத்தனை சொல்றது? பேருக்கு நீ அண்ணி? இங்க ஒரே ஒரு ஆளுக்கு தான் அண்ணியா இருக்கு. பாப்போம். இது அந்த காம்பினேஷனே இல்ல. இது வந்து பையன் அண்ணி அந்த மாதிரி அது மாதிரி எனக்கு பிரச்சனை இல்ல. தெரியல, மேபி வந்தாலும் வரலாம். பாப்போம். தெரியல எப்படிப்பட்ட அண்ணின்னு. என்னது ஆப்போசிட்ல தான் சொல்றோம். நான் யாருமே சொல்ல முடியாது. ஜாலியா இருக்கீங்க, நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு அவங்க அண்ணன் இருக்காருல்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க. அது போக இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வயசா ஆகுது, அதான் நீங்க சின்ன பையன், இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அவர் பாத்துக்குறாரு. உங்களுக்கு தான் செலவு காசு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தந்துறேன். ஆமா, நீ கொஞ்சம் பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும். கழிவு தட்டு கூட தெரியும். எதுக்கு நீங்க உங்க அண்ணன் காசை நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். இருங்க, வாங்கிட்டு வரேன். ஏங்க இந்தாங்க வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. போன பிறகு திட்டுவாங்க. என்ன தம்பி, என்ன காசு வாங்கிட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு போறான். திட்டுறது கூட தெரியாம பாராட்டுறேன் அப்படின்றதுல தெரியலாங்க. என்னங்க தம்பி இவ்வளவு வச்சிருக்கீங்க? என்ன தம்பி, எங்க ஒரு வண்டியில ஒரு பைக்ல ஒரு சக்கரம் மட்டும் சுத்தினா எப்படிங்க வண்டி மூவ் ஆகும்? நான் டிடி பேஷன் மாதிரி ஒரு வீலிங் மட்டும் போ. எப்ப அவரு வேலைக்கு போவாரு, எப்ப கல்யாணம் பண்றது? இங்க பாருங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒத்தால அந்த குடும்பத்தை குழைச்சு கொட்டிக்கிப்பீங்க? என்னாலலாம் முடியாது. எங்க வேணா ஐயோ என் தம்பி அப்படின்னு தெரியலாம். அவர் வேலைக்கு போகல, அப்புறம் பாத்துக்கங்க. பேசுறா இவ்வளவு என்ன வந்து நைங்கிறா. ஏங்க நான் அப்படிதாங்க பேசுவேன், நான் வந்து எல்லாத்தையும் போய் பூஜையை காட்ட முடியுமா? நான் வந்து போய் டேய் தண்டை சோறு நீ வந்து நல்லா ஏன்டா அப்படி வீட்லயே தின்னுட்டு கிடக்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, யார் சொல்லணும்? சரி, ஏய் என்ன நீ பாட்டுக்கு வர, வேலை வெட்டிக்கு போறது இல்ல, அப்படியே திரியிறியா? என்ன எப்பதான் நீ போறது ஐடியாவில் இருக்க? நீ ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போய் உட்காந்து எனக்காக சொல்லுவோம். உன் லைஃப் நல்லா சொல்றேன். நான் இப்படியே வர போற பெட்ரோலுக்கு 500 இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியில இருந்த வந்த அண்ணி எனக்கு 500 ரூபாய் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. ஆனா இவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நொய்யி இருக்கான். என்னத்த சொல்ல? என்னடா தூரம் ஏங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாம அவர் போட்டு கத்திட்டு இருக்கீங்க? சின்ன பையன், அவனுக்கு என்னங்க வயசு? ஏங்க எப்ப நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். கோவப்பட்டு இந்த குடும்பத்தை நீங்க நல்லா அடுத்த தப்பு பண்ண நானே திட்டிடுவேன் டைரக்டா. எவ்வளவு நல்ல அண்ணி, தெய்வம் அண்ணி நீங்க. இவனு இருக்கான எல்லாம் ஏத்தி விட்டுட்டு அவளை சமாதானம் பண்ணிருக்கா. என்ன நீ என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, ஒரு பேசுறேன். நான் கெட்டவன் ஆகணுமா? நானு எல்லாம் இருக்கணும். அப்படிங்க இது அப்ப நான் சொல்லிதான் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இங்க பாருங்க, அதானே அதான் இங்க பாருங்க. இதுக்கு மியூசிக் மட்டும் என்ன? மியூசிக் பாத்தீங்களா? இதுக்கு மட்டும் ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்தா இந்தா வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்படியானே? ஆமா. ஸ்நாக்ஸா? மாமா என்ன பண்றது? மாமா வந்து உள்ள இருக்காரு. சரி. என்னன்னு இது? ஸ்நாக்ஸ்ல கவர் மட்டும் பெருசா இருக்கு, பொருள் இத்தூண்டுதான் இருக்கு. ஸ்வீட்டு எந்த பவுன்ல வாங்கினா அண்ணி சொன்னாங்களாக்கும். கவர் மட்டும் பெருசா இருக்கட்டும், பொருள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டானு. தேவலாம் பேசிக்கிட்டா. அண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்க. அந்த பிளான செஞ்சு போட்டோம். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இல்ல, எனக்கு ஒரு நாத்தனார் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்காரு.
எங்க நீ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? தூங்க போறீங்களாக்கா? எங்க அண்ணன் ஊதாரித்தனமா இருப்பான். என் பொண்ணுக்குலாம் வந்து மருமகன்னு சொல்லி பொம்மை கடை இருக்குமே, அந்த கடையில ஒரு பொம்மை, ஸ்வீட்டு, சாக்லேட்டு, இதுக்கு நடுவுல ஒரு கடை இருக்கும். அங்க பேரிச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வருவான். இப்படித்தான் ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிறேன். சரி, நீங்க வந்தீங்க 5 பைசா செலவு பண்ண மாட்டீங்க. நல்லா சிக்கனமா ஆக்கிட்டீங்க அண்ணி. அவனோட இன்னொரு முகத்தை திருப்பிட்டீங்க. நீங்க இப்படியே வச்சு ஓட்டுங்க, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அண்ணன் கல்லு மாதிரி இருந்தான், நீங்க தான் நீ செதுக்கிட்டீங்க. செதுக்கிட்டேனா? பேய் சிலையா செதுக்கிருக்கீங்க. தெரிய மாட்டேங்குது. எப்படா இந்த குடும்பத்தை எஸ்கேப் ஆகலாம், செலவு குறைக்கலாம் பிளான் பண்ணிட்டே இருந்தான். நான் வந்தோடனே என்ன சாக்கா வச்சு ஃபுல்லா சட்டப்படி அடைச்சிட்டேன். என்ன வெளியே மாதிரி இருக்காங்க வீட்டுல. கேட்டால காசு கேட்டால கபரு என்ன சாக்கா வச்சு நீ பண்றத பூரா முதல்ல ஸ்டாப் பண்ணு. நீ டைரக்டா சொல்ற மாதிரி சொல்லு. நீ சொன்னா நம்ப மாட்டேறாங்க வீட்டுல. நம்புறாங்களே என்ன இந்த மூஞ்சி நம்புறாங்க, இந்த மூஞ்சி நம்ப மாட்டேங்கிறாங்க. இது பண்ணாது, இது பண்ணுமா? எங்கடா டேய் குடும்பம் இல்ல நம்ம நல்லதுக்காக தான். இல்ல நம்ம நல்லதுக்கான குடும்பத்தை வாங்குறது வில்லி பாட்ட எதுவும் செய்யலாம். சாப்பிடுங்க, முத செஞ்ச சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணாதீங்க. ஏங்க நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். உங்க அம்மா எவ்வளவுங்க நகை வச்சிருக்காங்க? அம்மா என்ன தெரியல எனக்கு. அதை கேட்டது நான் இது வரைக்கும் கேட்டது இல்லையா? அதுக்கு எனக்கு நான் இவரும் போவேன் எங்க அம்மா வச்சு. சரி நான் சும்மா கேட்டேன். இல்ல அன்னைக்கு ஒரு நெக்லஸ் போட்டாங்க, அப்புறம் வளையல் ஒண்ணு எடுத்து திருப்பி போட்டாங்க, அது பழசாயிரும் சொல்லி திருப்பி தேஞ்சு போச்சு, இன்னொரு வளையல் எடுத்து போட்டாங்க. சரி அதான் கேட்டேன். உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு. சரி சாப்பிடு. வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? எதுக்கு இது? என்ன எங்க போகுது? இடம் எங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாதா? எதுக்கு பங்கு போறதுக்கு? எனக்கு தெரியாது. என்ன நகை வச்சிருக்கு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்க இடம் இருக்கு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது எனக்கு. இல்ல யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. 1 மினிட். அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க நீ. இந்த இவர்தான் உங்ககிட்ட ஏதோ பேசுங்க நீ. சொல்லுனே. நகை அம்மா என்ன வச்சிருக்கு? நகை அம்மா கொஞ்சம் வச்சிருக்கு. கொஞ்சம்னா எவ்வளவு வச்சிருக்கு? அது என்ன ஒரு 5 பவுனுக்கு ஒரு சங்கிலி ஒண்ணு வச்சிருக்கு, ஒரு 5 பவுனுக்கு ஒரு 2-3 செட்டு வளையல் வச்சிருக்கு, அப்புறம் ஆரம் ஒரு 7 பவுனுக்கு வச்சிருக்கு. ஆரம் நீ காசு அனுப்பியாமே, அதை சேர்த்து வச்சு நானும் அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அம்மா அதுக்கப்புறம் அந்த ஆரத்தை எடுத்து தரேன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் சின்னதா ப்ளூ கல்லு வச்சது அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதுல ஒரு சின்ன மோதிரம், அதே ஷேப்ல ஒரு தோடு, என் மூக்குத்தி 25 பவுனுக்கு 30 பவுனுக்கு மேல போகும் போல இருக்கு. 40 பவுன் வச்சிருக்கா. 40 பவுன் வச்சிருக்கா. இடம் அங்க இருக்கு. இடம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எங்க இருக்கு இடம்? நம்ம அப்பா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒண்ணு வாங்கணும்ல, ஆமா, அத வித்துட்டாங்க. ஏன் எப்ப தெரியல? என்ன மறந்து தெரியாது. அப்புறம் என்ன நீ அப்ப சம்பாதிச்ச? நீ எந்தெந்த இடத்தை கேக்குற? எனக்கு புரியல. எந்த இடம்? நிறைய இருந்துச்சு, இப்ப அங்கங்க இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எது எங்க? இந்த மதுரை ஹைவேஸ்ல ஒரு இடம் இருந்துச்சுல, அது வந்து இப்ப ரேட்டு கேட்டுக்கு இருக்காங்க. அப்பா வித்துட்டு அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு பாதின்ற மாதிரி பேசினாரு. எனக்கு பாதியா? என்ன அப்பா அங்க எப்பா என்ன இடத்துல சும்மா படிக்கிற இந்த இடத்தை கேக்குறாப்பா. இல்ல நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த இடத்த சொல்லவே இல்லையா? அப்ப இல்ல எதுவுமே சொல்லலையே. ஒரு குட்டி இடம் வாங்கினாரு கோயம்புத்தூர்ல, பல்லடம்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா, பின்னாடி ஒரு குட்டியா ஒரு கடை போடுற அளவுக்கு இடம் ஒண்ணு வாங்கி வச்சாரு. பல்லடத்துல எல்லாம் இருக்கா நீ? ஆமா வச்சிருந்தாரு, அப்பா வச்சிருந்தாரு. பத்திரம் கூட எங்க வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கா? குடுத்து வச்சாரு அப்பா. பத்திரம் வீட்டுல இருக்கு. அது பத்திரமா இருக்கு. நல்ல அறிவுள்ள இருக்க மயம் வேணும். நீ தான் தத்தியா இருக்கிய. இங்க என்ன தெரியல. பேசாம நீங்க உங்க வீட்டுல இருக்க வேலையை டிசைன் பண்ணிட்டு எங்க குடும்பத்துல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சும்மா செருப்பால் அடிப்பேன். உங்களுக்கு மரியாதையா சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு வரீங்க உங்க பேர்ல. அப்புறம் ஒழுங்கா கேட்டு மரியாதையா வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டு வாசலுக்கு கால் வைக்க கூடாது. இல்ல எங்க அப்பா 2 பேருக்கு சரி பாதியா பிரிச்சு. உங்க மண்டைய இப்படி பொழந்து சரி பாதியா
அப்படி திறந்து விட்டுருவேன் பாத்துக்கிட்டு. எங்க ஊர்ல இருந்து ஊட்டி 70 கிலோமீட்டர். பேசாம உங்களுக்கு 5 நாள் லீவ் வருது இல்ல, ஒரு நாள் உங்க வீட்டுல இருந்துட்டு எங்க ஊருக்கு போயிட்டு 2 நாள் டூர் போயிருவோமா? ஆமா போயிட்டு வருவோம். வெயிலா இருக்கு போமா? சரி யோசிச்சு வைங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அண்ணி வந்திருக்கா. அண்ணி வாங்க அண்ணி. என்னடா டூரா? அது ஊட்டிக்கு நியூஸ் மோப்ப முடிச்சிட்டே வந்துட்டேன். இல்ல அண்ணி, இல்ல உங்க ஊர்ல இருந்து பக்கம் தானே. நீ சும்மா உங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போனோம்னா 2 நாள் நல்லா ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். சரி 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 போலாம். எடுத்து வை. இதெல்லாம் நல்லா இல்லங்க. மோந்து பார்த்து சாம்பாரா புளிக்குழம்பான்னு தங்கச்சியை கட் பண்ணுங்க. கேட்டா கேன்சல் ஆயிடுச்சு சொல்லுங்க. சரிப்பட்டு வராது. இது அப்படியே ஆப்போசிட்டாங்க. நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வேணா இருக்கட்டுமா? ஆமா நீ நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? எதுவுமே இல்ல, பிளான் கேன்சல். நாங்க கேன்சல் கொடுத்தாங்க, அதனால இங்கே இருந்தலாம். எடுத்து வச்சிருங்க. நான் உங்க மாமாட்ட பேசுனேன். உங்க மாமாவை ஏன் போட்ட பிளான கேன்சல் பண்றீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இன்டர்நெட்ல இவருக்கு வேலை இருக்கு. ஒரு நாள் பேச சொல்லுங்க. போயிட்டு வருவோம்டா. போயிட்டு வந்துருவோமா? சரி வாங்க. இங்க பாருங்க, நான் சொல்லாம பர்ஸையே எடுக்க கூடாது. எடுக்க மாட்டேன். நான் உங்களை கொடுத்து வச்சிடறேன். இங்க வர்றா. நீ பாருங்க, பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்கேன். அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும். வேணாம் வாங்க. காஸ்ட்லியாலாம் இருக்காது. நீ அதெல்லாம் மலையில இருந்தே விளையறனால நல்லா சீப்பா கொடுப்பாங்க. சீப்பா இருக்க. நீ என்ன உள்ளூர் கடையில வந்துட்டு நீ என்ன ஏதாவது பேசிக்கிட்டு இது எவ்வளவு ஸ்டார் ஃபுட்னா சாப்பிட்டா ஸ்டார் ஆயிரலாமா? எவ்வளவு ஒண்ணுடா கிலோ போடுங்க எங்களுக்கு. இல்ல கொஞ்சம் வாரமா வரீங்களா? சம்மர் ரியாக்ஷன் ஆனா சிரிப்பு தான் வருது. நீ என்ன பாக்கெட்டுக்குள்ள கைய விடுற? காசை கொடுக்கல. காசு எடுக்க போற கைய மணிக்கண்டோட வெட்டிடுவேன் பாத்துக்க. நீங்க வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய டைம் அப்படிதான் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் முன்னாடி வாங்கி கொடுத்தீங்க. ஒரு அண்ணங்கார தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கறது வந்து இதுமா தொன்று தொட்டு வர்றது தானம்மா. 98 எனக்கு தேவை கிடையாது. நீங்க வாங்கி கொடுக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட நிலம் இருந்துச்சா? குண்டு பண்ணி நகை இருந்துச்சா? வாட்ச் இருந்துச்சா? வாங்க வச்சது யார்? ஐடியா கொடுத்தது யார்? குடும்பத்தை நடத்துவது யார்? அப்ப நான் சொல்றது கேட்டு மூடிக்கிட்டு இருங்க. பர்ஸ்ல கைய பர்ஸ் கொண்டாமல நீ வாங்கி கொடுக்கணும். இதுக்கு நான் பர்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க போல. அது வீட்டுக்கு ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்குச்சா? உனக்கு 1 கிலோ சேர்த்து வாங்குச்சா? அப்ப இதுக்கு நீ மட்டும் வாங்குற? பர்ஸ் இனிமே கையில எடுத்து கரெக்ட் தானே? பர்ஸ் போனா போயிட்டு போகுது. இப்ப யார் பர்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கா? இல்ல யூபிஐ தான். யூபிஐ இருக்குல்ல, போனே என்கிட்ட இருக்கு. வாங்கிட்டீங்களா? அவங்களும் வாங்கும்போது சேர்த்து வாங்கினாங்க, அந்த பிரச்சனை வராது. விஷயம் சொல்றேன்னு கூப்பிட்டு இருந்தாருனே. தங்கச்சி மகளுக்கு தாய் மாமங்க, நம்ம தான் முன்னாடி நின்று எடுத்து செய்யணும். நகை வகையெல்லாம் நம்ம தான் போடணும்னு சொல்றாருனே அப்பா. அதானப்பா நான் வந்து ஒரு 5 பவுன் போட்டுறலாம்னு நினைக்கிறேன். 5 பவுன் சபையை நிறைச்சு நான் ஒரு 2.5 பவுன் போடுறேன், நீ ஒரு 2.5 பவுன் போட்டினா நம்ம தங்கச்சி. சும்மா சொல்றேன்னு நினைக்காத, நம்ம கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நம்ம எல்லாம் இதுக்கப்புறம் ஒன்னா பிறந்து இப்படி எல்லாம் இருக்கவா போறோம்? இதே அப்பா ஒரே வாழ்க்கை. நம்ம தங்கச்சி நம்ம தானே செய்யணும். மாமா அப்புறம் எப்படி மதிப்பாரு? கரெக்ட். ஒரு நிமிஷம், நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் அப்படியா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிட்டு வானே. அடுக்கு என்ன நல்லவரு சொன்னா புரிஞ்சுக்குவாரு. 5 பவுன் செய்யலாம்டா. என்னன்னா இப்ப செய்யறத பத்தி ஒண்ணும் கிடையாது. இப்பதான் கிரய பிரசம் வச்சிருக்கேன். அந்த பிள்ளை வச்சு முடிச்சது. இப்ப வீடு கட்டி முடிச்ச கையோட திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வச்சா எப்படி செய்வோன்னு ஒரு இது வேணாமா? கொஞ்சம் தள்ளிக்கில வைக்க வேணாமா? அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு அறிவு இல்லாம தான் வைக்குது அப்படின்னா, நீங்களும் சேர்ந்துட்டு வந்து 5 பவுன் செய்வோம் 4 பவுன் செய்வோம்னா எப்படி செய்வோம்? ஆளுக்கு 1 பவுன் அப்படி செய்வோம். 1 பவுனா? 1 பவுனே பண்ணுவோம்டா. 2 பவுனா போட்டு 4 பவுனாச்சு பண்ணிடுவோம். 4 பவுனா பண்ணுவோம். இல்லன்னா நீ 1 பவுன் பண்ண, மிச்சம் 4 பவுன் நான் போட்டுக்கிறேன். இல்லடா, அதுல சரி இன்னொருத்தர பார்த்து போயிட்டு 4 பவுன் போன் பேசிட்டு வருவாங்க நினைக்கிறேன். செய்யறத பத்தி ஒண்ணு இல்லடா. அப்புறம் அது வந்து 4 சொல்லு கடனா போயிடும். அப்புறம் நான் வந்து 4 பவுனா 3 பவுனா எதுக்கு நான் என்கிட்ட இருக்கிறத நான் செய்யறேன். அதே மாதிரி நீ ஈக்குவலா செஞ்சுட்டு போயிரும். என்ன சொல்ற? அப்பா மூஞ்சிய பாருங்க. அவரெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் இருக்கிறப்ப நல்லா மனசார ஏதாவது பாத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா உட்காந்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து நடுவுல மாட்டேன். அந்த காதுகுத்துல தானே அதெல்லாம் பண்ண முடியானே. எவ்வளவு கொடுத்தாங்க இல்ல நடிக்கிறாரு நடுவுல. நீங்க வந்து போட்டோ எடுப்பீங்க, நீங்க ஒத்துமையா இருப்பீங்க, நீங்க
2 பவுன் 5 பவுன் போய் நீங்க பேசுறது ஆனா வாய்ஸ் அவங்களோடது. சம்பாதிச்சு அவன் 4 போட்டு எப்ப தெரியுது. அண்ணே 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 உன் தங்கச்சி பொம்பளை பிள்ளை பத்தி நீ சடங்கு செய்யணும். இன்னி சடங்கு முடிச்ச உடனே கல்யாணத்துக்கு செய்யணும். தாய் மாமா முறை. என்னண்ணே லிப்பு மட்டும் தான் உனக்கு ஒர்க் ஆகுது, வாய்ஸ் எல்லாம் அண்ணி வாய்ஸ் வருது. அண்ணி வயசு கேக்குதா? ஆமா. ஓ அங்க இருந்து எடுத்து வந்து அப்படியே ஒப்பிச்சுக்கிறியா? இல்ல அண்ணே அழகா இருந்தியானே, இப்படி தெலுங்கு பட டப்பிங் லெவலுக்கு போயிட்டியானே. என்ன இவர் என்ன வாய் ஒதுக்கி இருக்காரு? எப்பா அப்பா ஐயோ அப்பாவுக்கு ஆயிருச்சு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. எல்லாம் ஒண்ணாங்கல, சும்மா இப்ப டாக்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆளுக்கு நான் ஒரு பவுன் நீ ஒரு பவுன் 2 பவுனா போட்டுட்டு போய். நீ வந்தவனே ஆடுற இல்லடா இருக்காதனே இருக்குடா. அப்புறம் மாறிட்டியானே இப்படி. இல்லடா 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 நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க தெரியும். நீ பாரு, உன்னால முடியுது, நீ பண்றேன்னு சொல்ற, என்னால முடியல. உனக்கு கல்யாணம்னா நீயும் அரப்பணம் செய்யலாம், அரப்பணம் செய்ய வருவ, நீ காலம் வரும். அந்த காலம் வரும்போது நான் உன்ட்ட அப்பா மூஞ்சிய பாருனே, இந்த மூஞ்சிய பாத்துமானே உனக்கு அப்படி பார்க்க முடியாமதான் உன்ன பார்த்து பேசிட்டு இருக்கேன் நானு. வருவடா ஒரு நாள் நீ எழுதி வச்சுக்கலாம். நீ உனக்கும் வாய்ஸ் மாறும், உனக்கு வாய்ஸ் மாறும், ரெக்கார்ட் போட்டு கட்டணும் உனக்கு. நான் அதுக்கப்புறம் மாறிடுவாங்க ஆம்பளை பசங்க. அண்ணி நல்லா இருங்க அண்ணி. என்னப்பா 5 பவுன் செஞ்சிருவான். 5 பவுன்ல எப்படி செய்ய முடியும்? ஒரு பவுன் தான் செய்ய முடியும். ஓ பெர்ஃபார்மன்ஸ் வேறயா? ரைட். WWF தோத்துரும் போலயே. கடைசி எக்ஸாம் WWF தோத்துரும். ஆமா ஃபேக் இல்ல இது பண்ணுவாங்கல, அதுக்காக. என்ன ஸ்டார்டிங் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு அண்ணி இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா பொண்ணு பையனுக்கு உள்ள அக்காவோ தங்கச்சியோ அந்த அண்ணி காம்பினேஷன் போயிட்டு, மருமகளும் பையனோட அண்ணா அக்கா அந்த காம்பினேஷன் நிறைய போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் சீரியஸா போன மாதிரி. உங்க அண்ணிங்க பத்தி வரும்னு நினைச்சீங்களோ? நான் அந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் இது வந்துச்சுல, இது அண்ணன் மாதிரி அது மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகுமோன்னு நினைச்சேன் சீரியஸ்லி. பட் இது டோட்டலா வேற மாதிரி போயிடுச்சு. சரி நீங்க சொல்லுங்க உங்க அண்ணிய பத்தி. எது இதே மாதிரி இருக்கா? என்னது சொல்லுங்க உங்க அண்ணிய பத்தி. அது மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத விஷயத்த வச்சு எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சு நானும் பார்த்துட்டு இருந்தா, அதே மாதிரி ரியாலிட்டி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன அது கரெக்ட் தானே? உருட்டு உருட்டு கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் நான். பயப்படாதீங்க, உங்க அண்ணி யாரோ எனக்கெல்லாம் பயம் இல்லை. நான் தைரியம், எனக்கு நான் பயம். இது மாதிரி எதுவும் எங்க வீட்டுல நடந்தது இல்ல. ஆனா நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. அந்த இது நல்லா இருந்துச்சு. இது டூர் போறது, டூர் போறதோட இல்ல சொத்து கேட்டதுதான் பின்னாடி என்னது 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 அவன் பார்த்தது நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, அவன் இருக்கிற எதை பத்தியுமே கண்டுக்காம இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. எந்த ஒரு கவலையும் இல்லாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறது. எனக்கு என்னன்னா, நானும் அந்த அண்ணி மாதிரி இல்ல. இப்ப நம்மளும் இருக்கணும். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நார்மலா சொல்றேன், எல்லா பாவங்கள் எதுக்கு சேர்த்தே சொல்றேன். நம்ம மத்த காமெடி இதே மாதிரி பண்றவங்க இதெல்லாம் பார்த்தா கனெக்ட் ஆகாது. காமெடி இருக்கும், கனெக்ட் ஆகாது. பட் இது வந்து பார்த்தா இங்க நடந்த மாதிரி இருக்கு, அங்க நடந்த மாதிரி இருக்கு. நம்ம அது எப்படி இவங்க மட்டும் அந்த எல்லார் லைஃப்லயும் கனெக்ட் ஆகுறத பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு அது அவங்க லைஃப்ல டே டு லைஃப்ல நடக்கிறது தான் அவங்க எடுத்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கனெக்ட் ஆகுது. அததான் நான் சொல்லுவேன், எப்படி ஒருத்தர் வீட்டுல நடக்கிறதே தான் எல்லாரும் வீட்லயும் அதேதான் நடக்குது. ஆனா வேரியேஷன் தான் வேற. சில வீட்டுல இது கம்மியா நடக்கும், சில வீட்டுல அதிகமா நடக்கும். எக்ஸ்ட்ரீமா போறது, மைல்டா இருக்கிறது, அதுதான் டிஃபரன்ஸ். அது ஆனா கான்செப்ட் அதுதான். இதுதான் கான்செப்ட். நல்லா இருந்துச்சு, சூப்பர், வெரி நைஸ். ஓகே, வேற ஒரு வீடியோல. பாய்.